வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிக மிக முக்கியமான ஒரு ஜாதக குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தோடு நாம் சொல்லிவிடலாம், அந்த ஜாதகர் பெயர், புகழ், செல்வாக்கு, செல்வம் அனைத்தும் நிறைந்த வாழ்க்கை வாழ்வார். அவர் பிறப்பிற்கு புகழ் சேர்க்கும் வகையில் அவர் வாழும் காலத்திலும் சுகபோகமாக வாழ்ந்து அவர் இறந்த பின்பும் அந்த பேர் புகழை மங்காமல் வைத்துவிட்டு செல்வார் என ஜாதகத்தினுடைய அமைப்பை பார்த்து நாம் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட அமைப்புகள் ஏராளம் இருக்கின்றன. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். காலபுருஷனுக்கு 7வது வீடு துலாம் வீடு. இந்த வீட்டிலே சனி பகவான் உச்சமாகக்கூடிய வீடு. தொழில்காரகன், ஆயுள்காரகன், ஜீவனக்காரகன், கர்மக்காரகன், நீதிக்காரகன், அடிப்படை துணிகளுக்கு காரகன், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் காரகன், அடிப்பட்ட தொழிலாளிகளுக்கு காரகன். இப்படிப்பட்ட சனி பகவான் துலாம் வீட்டிலே உச்சமாக இருந்து அந்த துலாம் வீட்டினுடைய அதிபதி சனி பகவானோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, அல்லது சனி பகவானுக்கு 4ஆம் வீட்டிலே, 7ஆம் வீட்டிலே, 10ஆம் வீட்டிலே இருந்தார் என்றால் அந்த ஜாதகர் கொடுத்து வைத்த ஜாதகர் அவர் இருக்கும் காலங்களிலும் பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கோடு வாழ்வார். இறந்த பிறகும் பெயர், புகழ் அவருக்கு நிலைத்திருக்கும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.